இது நெல் பயிர் இன்னும் 10 நாளில் அறுக்க போகிறோம் நாங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பயிர். எங்களுடைய பயிர் இதுதான். இதெல்லாம் பார்த்துக்குங்க. பயிர் நெல்லாகி அரிசியாகி நம்ம சாப்பிட்ற வரலாம் இதுதான் வரும். இதுதாங்க நெல் ஆகுறது. இந்த பழுத்துருச்சு பாருங்கள் பயிர். கலர் திரும்பிச்சிங்களா? இன்னும் ஒரு 15 நாளில் இது அறுத்துருவோம் நாங்கள். ஆமாம், இதெல்லாம் எங்களை தான் பாருங்கள். நல்லா இருக்குங்களா பயிரெல்லாம்? நெல் பயிர் நாங்கள் பன்னி வர்றதுக்காக அந்த வெள்ளை வெள்ளையாக நட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த பன்னி பாதுகாக்க, இல்லாட்டி இந்த ஊரில் பன்னிங்க நிறைய வரும். பன்னி அப்படியே மெரித்து அப்படியே சதுரமாக்கிடும் பயிரை. பயிர் சதுரமாக்கிட்டு அப்படியே அந்த நெல் கதிரை மட்டும் உருவி சாப்பிட்றோம். ஆமாம், பன்னி பாதுகாப்புக்காக வெள்ளையாக அங்கங்கே செடிக்கு நட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். ஆள் மாதிரி தெரியுதுங்களா? அதுதான், அதுக்காக நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். நல்லா இருக்குங்களா பாருங்கள். எங்கள் இப்போ நெல் பயிர் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டும் பண்ணுங்கள், நாங்கள் பதில் சொல்கிறோம். எப்படி நடுறதுன்னு கேளுங்க, எப்படி செய்கிறதுன்னு கேளுங்க, நாங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம். தெரியாதவங்களாம் இருக்காங்களா? தெரியாதவங்களுக்கெல்லாம் அரிசி எப்படி வருது, நெல் எப்படி வருது, இதெல்லாம் நெல் தோட்டம், இதெல்லாம் நெல் இது வர்றது தான் நம்ம அரிசியாகி சாப்பிட்றோம். தெரியுதுங்களா? இதுதான் எங்கள் ஊர் தோட்டம்.